தொழில் முயற்சியாளர்கள் பலத்த சவால்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான நிதியை ஈட்ட முடியவில்லை. திறமை இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆனால் தொடக்க மூலதனம் என்பது அவர்களுக்கு சிக்கலாக இருக்கின்றது. நிதிசார் கலாச்சாரம் உண்மையிலே உத்தரவாதத்தின் அடிப்படையில் கடன் வழங்குவதை தவிர்த்து நிதிக்கான அணுகல் இருக்க வேண்டும். அதனால் அது சுருங்கி இருக்கின்றது. வங்கியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்தவாறு கடன் வழங்கும் திட்டங்களின் தர்க்க ரீதியான ஏற்பாடுகள் தெளிவு காணப்பட வேண்டும். இது புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கு நல்ல கதவுகளை திறக்கும். ஆகவே அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்கின்றது. இதன் முதற்கட்டமாக லங்காபுத்திர வங்கி பற்றி உங்களுக்கு தெரியும். அபிவிருத்திக்காக வந்த ஏற்பாடுகள் பற்றியும் உங்களுக்கு தெரியும். விகாரைக்கு சொந்தமான காணிகள் ஈரக்கட்டிய பிரதேசத்தில் அடகு வைக்கப்படுகின்ற ஒரு போக்கு, இதை நாங்கள் ஆராய வேண்டும். அபிவிருத்தி வங்கியை நிறுவ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இருக்கின்றது. புதிய நிர்வாக நகர்வாக அதற்கான செயல்பாட்டுக்காக ஏற்கனவே இருக்கின்ற அரச வங்கிகளூடாக அதற்கான பொறிமுறை கொண்டு வரப்படும். தேசிய கடன் உத்தரவாத நிறுவனம் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் உத்தரவாத வசதிகள் ஊடாக அரசாங்கம் இதிலே தன்னுடைய பங்களிப்பை செலுத்தும். அதை நாங்கள் செய்ய வேண்டும். அரச வங்கிகளோடு கலந்துரையாடி வருகின்றோம். அவர்கள் நல்ல பிரதிபலிப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அபிவிருத்தி கடனுக்காக அவர்களின் ஆக்கப்பூர்வமான முனைப்பு இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சியை ஊக்குவித்தல் ஆராய்ச்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரச நிறுவனங்கள், தனியார் துறை, தேசிய புலமை சொத்து பணியகம் பல பங்குதாரர்களின் உதவியோடு அவர்களின் ஆலோசனையோடு ஆராய்ச்சி கருத்திட்டங்கள் கொண்டு வரப்படும். பின்வரும் துறைகள் சார்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. உலகம் ஓரிடத்தில் நிற்பதில்லை, அது உங்களுக்கு தெரியும். தேவைகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த தேவைகளை ஈடு செய்யும் வழிவகைகளும் மாறும். அதற்கான ஆராய்ச்சி, அதனுடைய விளைவுகள் ஊடாகத்தான் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இதுதான் நவீனம். அதற்கு ஏற்ற வகையில் சந்தை உருவாக்கம் பெற வேண்டும். ஆகவே ஆராய்ச்சி துறைக்கு நாங்கள் அதிக முதலீடுகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. சரியான நிகரான நிதி முதலீடு இருக்க வேண்டும். அதே போல உலக அளவிலே இந்த துறை சார்ந்த முன்னேற்றத்திற்காக உலகளாவிய பல்கலைக்கழகங்களோடு நாங்கள் ஒருங்கிணைய வேண்டும். இலங்கையில் உள்ளவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அதே போல ஏற்றுமதியாளர்களுக்கு உலக அளவிலே அதற்கான பாதுகாப்பை பெறக்கூடிய வகையிலே இந்த ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். செலவு முகாமைத்துவம் சம்பந்தமாக 2020 ஆண்டில் ஆக்க உரிமை பத்திரங்களுக்கான பதிவு 272 ஆக்க உரிமை பத்திரங்களுக்கான பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் 223 உள்நாட்டில் வதியாதவர்களின் மதிப்பீடாக பதிவாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் 61வது இடத்திலே எங்களுடைய நாடு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. பொருளாதாரத்தின் மேம்பாட்டுக்காக இவற்றை பயன்படுத்தாமல், முதலீட்டுக்காக இவற்றை பயன்படுத்தாமல் இருக்கின்ற பல ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. ஆகவே ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகின்ற நிறுவனங்கள் அவற்றினுடைய நெறிப்படுத்தல், வணிக ரீதியான இயல் தகவல்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கான நிறுவன அழகொன்று அவசியம். ஆராய்ச்சிகள் இருக்க வேண்டும், அதற்கான பெறுபவர்கள் இருக்க வேண்டும். அது வணிக ரீதியான அடைவுக்கு கதவு திறக்காவிட்டால் அதில் பயனில்லை. ஆகவே புதிய புத்தாக்க நிதியம் ஒன்று அதற்காக கொண்டு வரப்படும். புதிய புத்தாக்க நிதியத்தை உருவாக்குவதற்கு 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க நாங்கள் முன்மொழிவு செய்கின்றோம். அரச செலவு முகாமைத்துவம், அரச செலவினத்தை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ச்சியாக முயன்று வருகிறது. பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள், அதே போல நலன்கள் பற்றி ஒட்டுமொத்த முறையும் மூலாய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. 2023 வழங்கப்பட்ட அந்த காப்புறுதி 10 லட்சமாக இருந்த காப்புறுதி 2 லட்சம் வரை குறைக்கப்படுகின்றது. அரசியல் தலைமைத்துவம் செலவு முகாமைத்துவம் சார்பாக முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். அதையிட்டு நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களின் எண்ணிக்கையை நாங்கள் 21 என்ற எண்ணிக்கைக்கு குறைத்திருக்கின்றோம். அதிலே சில விடயங்களை நாங்கள் புகுத்தி இருக்கின்றோம். ஜனாதிபதி, பிரதம அமைச்சர், அதே போல அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பொது சொத்துக்களை பயனுள்ள வகையிலே பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இப்படி
இப்படியான ஆதனங்களை பொருளாதார ரீதியிலே நலன் பயக்கக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்துவது பற்றி நாங்கள்